வணக்கம் மக்களே. முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி எழுப்பிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அந்த கோட்டையில் மிக எளிதாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அப்படிங்கிற அந்த அரியணையில் அமர்ந்து விட்டார். ஆனால் அதே அரியணையில் உதயநிதி ஸ்டாலினால அமர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினால ரெண்டாவது முறையாக வர முடியல. அவர் என்ன சொல்லியிருந்தார், அடுத்து 2.0 வருது, 200 தொகுதிகளில் ஜெயிப்போம். இன்னும் சில ஊபிஸ்லாம் என்ன சொன்னாங்க, கொத்தூஸ்லாம் 210 தொகுதிகளில் ஜெயிப்போம் தலைவா. அது என்ன 200ஓட விட்டுட்டீங்க, 210 தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. இப்போ என்னென்னா சமீப காலமாக இந்த ஜென்சி டிஎம்கே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய விதங்கள், அந்த தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்களை விமர்சிப்பது, அவரை போன்ற ஒரு நபரை மேடையில் அமர்த்தி அவருடைய முக பாவனைகள்லாம் செய்து காட்டுறது ரொம்ப மோசமாக போயிட்டீங்க, ரொம்ப மோசமாக போயிட்டீங்க. கல்யாண வீட்டு முதற்கொண்டு போய் ஒப்பாரி. இன்னொரு பக்கத்தில் மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், பல்வேறு பிரச்சனைகள். ஆனால் எதை பற்றி கவலைப்படாம ஒரு டேக் டைவர்ஷன் திசை திருப்புற வேலையில் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்காங்களே தவிர இவங்களோட இந்த டெக்னிக் மக்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, தப்பு பண்ணிட்டோம். ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஓட்டு போடாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்களே இப்போ தன்னெழுச்சியாக பல இடங்களில் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழல்ல மக்களுக்கு துணையாக நாம தான் இருக்கணும். தமிழ்நாட்டை காக்கிற பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா நாம பார்த்து பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை சீரழிய விடக்கூடாது. தேர்தல் எப்போ வேணும்னாலும் வரலாம், எப்போ எது நடந்தாலும் நாம ரெடியா இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், 100% நம்ம ரெடியா இருக்கணும். எனவே கழகத்துடைய வெற்றிக்கு இந்த நிமிஷத்திலிருந்து உழைக்க தொடங்குவோம். ரொம்ப தவறான பாதையில் திமுக போயிட்டு இருக்கீங்க. உண்மையிலே நான் சொல்றேன், திமுகவை ரொம்ப தவறான பாதையில் வழி நடத்துறீங்க. உண்மையிலே அது ஒரு நல்ல ஒரு இயக்கம், ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரிய இயக்கம். அண்ணா, பெரியார், ஈவேரா, கலைஞர்லாம் கொண்டு கட்டி எழுப்பிய இயக்கம். இன்னைக்கு அந்த கட்சி ஒரு தோல்விக்கு தோண்டு போயிருக்கு. ஏன்? விஜய் என்ற ஒரு மாபெரும் சக்தி. இந்த மாபெரும் சக்தி வந்தது அவங்களால தாங்கி கொள்ள முடியல. என்னடா புதுசாக ஒருத்தன் வந்து நம்மளுடைய இடத்த பிடிச்சிட்டானே, திமுகவும் வர முடியல, அதிமுகவும் வர முடியல, புதுசாக ஒருத்தன் வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு வயிற்றெரிச்சல், அதை விட ஒரு மிகப்பெரிய பயம் அப்படின்னே நான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த திராவிட கழகங்களுடைய கோட்டையாக இருந்த தமிழகம் இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு உங்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் கை கழுவிட்டாங்க. அப்போ என்ன செய்ய முடியும் யோசிங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வரத்தானே செய்யும். ஸோ இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் திமுக போகிற இடம் எல்லாமே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் இதை பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி திமுக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தத்திற்கு விஷயமா இருக்குது. உண்மையான திமுக தொண்டர்கள்லாம் யோசிங்க. இப்படி நிலமா போயிட்டு இருந்தால் உங்கள் கட்சியோட எதிர்காலம் என்ன? ஒரு பக்கம் அதிமுக டோட்டல் வாஷ் அவுட், இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா உங்கள் கட்சியோட எதிர்காலம் என்ன? திமுகவோட எதிர்காலம் என்ன? மிகப்பெரிய அளவில் திமுகலேருந்து முக்கியஸ்தர்கள் தாவேக்காவுக்கு தாவ இருக்கிறாங்க. இதுதான் நிலைமை, இதுதான் நிலைமை. கூடிய விரைவில் பாருங்கள், இன்னொரு 6 மாதத்தில் பாருங்கள், முக்கிய தலைகள்லாம் திமுகவுக்கு கும்பிடு போட்டு தாவேக்காவுக்கு வர்றாங்களா இல்லையான்னு பாருங்கள். ஏனென்றால் இனிமேல் விஜய் தான் தமிழகத்துடைய முகவரி, தமிழக அரசுடைய முகவரி விஜய் தான். ஏன்னா மக்கள் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டே மாபெரும் அன்பு, பேரன்பு, பேராதரவோடு அவங்க வந்துட்டாங்க. இன்றைக்கி மக்கள்லாம் பேசும்போது வெளியே என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஸ்டாலின் இந்த மாதிரி எங்கள் ஆதரவோடு தான் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க, எங்கள் ஆதரவோடு தான் நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, நீங்கள் 200 தொகுதியிலுமே ராஜினாமா பண்ணி மீண்டும் தேர்தலை சந்திங்க அப்படின்னு விஜய்க்கு போடுறாங்க. நிறைய பேர் விஜய்க்கு கடிதம் எழுதுகிறாங்க. நான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், நிறைய பேர் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வருது, நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, நாங்கள் ஓட்டு போடுறோன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஒருவேளை விஜய் ராஜினாமா செய்தால், 200 தொகுதியில் ராஜினாமா செய்கிறாங்க அப்படின்னா உங்களால் மீண்டும் போட்டியிட முடியுமா? திமுகவில் யாராவது ஒருத்தர் விஜய் எடுத்து போட்டி போட முடியுமா? நான் உண்மையிலே சொல்கிறேன், ஸ்டாலினால் மீண்டும் போட்டிட்டு வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? அதே ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயமா இருக்குது. அம்பையில் கூட போட்டியிடலாம், அம்பாசமுத்திரத்தில் கூட அவர் போட்டியிடலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, சீமானை பொது வேட்பாளராக நிற்க வைக்க போகிறதா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உண்மையான திமுக தொண்டர்கள் யோசிங்க, ஸ்டாலின் தான் உண்மையான திமுகவுடைய தலைவராக இருக்க முடியுமா? உதயநிதியால் திமுகவை வழிநடத்தி செல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யோசிங்க. ஸோ அதனுடைய விடையாகத்தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
திமுக ஒரு மாபெரும் இயக்கம், அதிலெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மிக நல்ல திட்டங்களை எல்லாம் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட இயக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தோல்வி அதுக்கே துவண்டு போய் போகிற இடமெல்லாம் ஒப்பாரி, ஒவ்வொரு கல்யாண விடவும் போனால் ஒப்பாரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் மீது சேற்றை வாரி இறைக்கிறாங்க. ஒரு நல்ல தலைமைக்கு என்ன அடையாளம் தெரியுமா? ஒருத்தன் புதுசாக வந்து விட்டானா அவனை விட்டுருவாங்க, அவனா போக்கில் போட்டுண்டா, அவனை தப்பு பண்ணுவான்டா, அவனா மாட்டுவான்டா, அப்போ வச்சு செய்யலாண்டான்னு இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் விஜய்க்கு சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்கன்னா விஜய் வந்து சுதாரிச்சிருவார். 2500 ரூபா கொடுக்கலையே, மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா பஸ்லையும் ஃப்ரீன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? 6 சிலிண்டர் கொடுத்தீங்களா? விஜயே மறந்து போயிருக்கலாம் சில விஷயங்கள். நீங்கள் ஏன் திரும்ப சொல்கிறீங்க? ஒரு வருஷத்தில் அவர் தப்பு செய்ய மாட்டாரா? அப்போ வச்சு பேசுங்களேன். நீங்கள் இப்போ ஒரு 60 நாள் கூட ஆகலை, 2 மாதம் கூட ஆகலை, இப்படி தொடர்ச்சியாக புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மக்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு தட்டுதுங்க. மக்களுக்கு வெறுப்பு. ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, அந்த வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள். கழுவி ஊற்றுறான் அந்த ஆள், அந்த அளவுக்கு மோசம். ஒரு சாதாரண குடிமகன் கழுவி ஊற்றுறான். அந்த வீடியோ வச்சுருக்கேன், தயவுசெய்து பாருங்கள். ஐயா வந்து ஜோசப் விஜய் அவர்களே, நல்லா இருப்பீங்க. நீங்க தயவு செஞ்சு இந்த முதலமைச்சர் பதவியை நீங்க வந்து ராஜினாமா பண்ணிடுங்க. முக ஸ்டாலின் தொல்லைகளால் தாங்க முடியலையா? வாத்தா கல்யாண வீட்டுக்கு போனாலும் உங்க அம்மா அழுகுறா, கர்மாதி வீட்டுக்கு போனாலும் அழுகுறா, காது குத்துக்கு போனாலும் அழுதுட்டு இருக்காயா. எங்க போனாலும் பார்த்தா நான் தான் சிஎம் மக்கள் மனதில் எப்பவுமே நிற்கிறாயா. நல்லா இருப்பீங்க. நீங்க வந்து ராஜினாமா பண்ணி அவருக்கு அம்மா கொடுத்துருங்க, அந்த சிஎம் பதவி அவருக்கு கொடுத்துருங்க. அந்த யாருக்கு முத்தவேல் கருணாநிதி பார்த்தா எங்க போனாலும் அழுதுட்டு இருக்காயா. அவன் அம்மாவில காது குத்துக்கு போனாலும் அழுகுறா, இலை வீட்டுக்கு போனாலும் அழுகுறா. எனக்கு நான் தான் முதல்வர், மக்கள் மனதில் நான் தான் எப்பவும் நின்று கொண்டு இருக்கிறேன். ஐயா நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ராஜினாமா பண்ணிட்டு நீங்க போயிடுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்களா? ஒரு சாதாரண ஒரு குடிமகன் அவனுடைய நிலைப்பாடு தான். ராஜினாமா பண்ணிட்டு போங்க விஜய் அப்படிங்கிறான். நீங்கள் திரும்ப இல்லைங்க, நாங்கள் ஓட்டு போடுறோம், 200 தொகுதியில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அரசியலை கையில் எடுத்துருக்கீங்க? அது ஜென்சி டிஎம்கே. திமுக எடுத்துருக்க சரி, சமூக வலைதளங்க வர்றீங்க சரி, பட் தாவேக்கா சமூக வலைதளத்தை மட்டுமே நம்பி ஆட்சி அமைச்சது, அரசியலை பிடிச்சது, கட்சி அமைச்சது, முதல்வர் ஆனாலும் சொல்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க, திராவிட மாடல்ங்கிறீங்க, சமூக நீதிங்கிறீங்க, பெரியாருடைய சிந்தனைகள்ங்கிறீங்க, என்னென்னமோ விஷயமெல்லாம் பேசுகிறீங்க. ஒரு கட்சி எப்படி ஆட்சிக்கு பிடிச்சான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலையே. தவறான பாதைகளில் போயிட்டுருக்கீங்களே. முதல்வரை மோசமாக சித்தரிச்சிருக்கீங்க. முதல்வரி போன்ற ஒரு நபரை மேடையில் அமர்த்தி அப்படியே அவரை இமிட்டேட் பண்ணி ஒரு சட்டப்பேரவை எப்படி நடக்கும் அதையெல்லாம் செய்கிறீங்களே. இதெல்லாம் எல்லாம் ஒரு கேவலமான செயல். இதெல்லாம் உண்மையிலே ஒரு உண்மையான திமுக காரன் இதை விரும்புவானா? ஒரு உண்மையான திமுக கட்சிக்காரன் இப்படி தான் இருப்பானா? யோசிங்க, ஒரு தடவை நீங்கள் யோசிங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. உண்மையான திமுக தொண்டர்கள் இதெல்லாம் விருப்பம் மாட்டாங்க. அது நீங்கள் கொத்தூசுக்கிறீங்க, ஊப்பீசுக்கிறீங்க. நான் உண்மையான ஊப்பீஸ்ரா அப்படிங்கிறீங்க, கொத்தூசுங்கிறீங்க. யார் கொத்தடிமை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க. இது நீங்கள் உங்கள் கட்சியவே நீங்கள் வந்து தரம் தாழ்த்திக்கிறீங்க. ஒரு கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா அதற்கு உண்டான வியூகங்கள் வேற. அந்த கட்சி மீது புழுதிவாரி தூத்துனீங்க அப்படின்னா மோசம். இன்னைக்கு உங்கள் கட்சியில் இருந்த எந்த கூட்டணியாவது உங்கள் கூட இருக்கா? யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நான் தலைவர் ஸ்டாலின்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சமூக நீதின்னு பேசுகிறீங்க, எல்லாருக்கும் எல்லாம்னு பேசுனீங்க. உங்கள் கூட 60 வருஷமாக கூட்டணியில் இருந்தேங்கிறார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன். அவருக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு மொக்க அமைச்சரவை இந்த கைத்தறி மற்றும் கதர் வாரியத்துறை ஏதாவது ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கலாம்ல, சத்தம் கட்டாமல் இருந்திருப்பாங்க. அதை கூட உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் நானே வச்சுக்கேன், எல்லாருக்கும் எல்லான்ட்டு இங்கே எல்லா அமைச்சரவையும் நானே வச்சுக்கேன், ஆனால் உன் ஆதரவு மட்டும் எனக்கு வேணும். இன்னைக்கு வந்தான் ஒருத்தன் வச்சான் ஆப்பு போய் நேராக முதல்வராக உட்காந்துட்டார். கரெக்டாக அடித்தார், கரெக்டாக பாயிண்ட். இன்னைக்கு நீங்கள் பக்கன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க திமுக. இதான் நடக்கு தலைவர்களே. நீங்கள் இன்னமும் திருந்தலை அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பே இல்லை ராஜா. சீமான் பணியில் சொன்னால் வாய்ப்பே இல்லை. அடுத்து சட்டப்பேரவை தேர்தல், அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் இப்போவே எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரியில் 1, 40 தொகுதியிலையும் தாவேக்கா தான் ஜெயிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. 40 எம்பி டெல்லிக்கு போயிடுவாங்க. அதில் காங்கிரஸுக்கு எத்தனை போகிறாங்கன்னு தெரில. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னா திமுக என்ற ஒரு பேரியக்கம் அழிஞ்சிடக்கூடாது.
ஒரு தவறான தலைமையாக எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்டாலின் தெரிகிறார். ஸ்டாலின் ஒரு தவறான தலைவராக ஒரு தவறான முறையில் கட்சியை வழிநடத்துகிறார். தன்னுடைய பையன் சொல்கிறத கேட்டு செய்கிறார். ஸோ இது ரொம்ப ஒரு மோசமான விஷயமா போயிட்டுருக்கு. மீண்டும் நான் சொல்கிறேன், தாவேகா தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறாங்க. மிகப்பெரிய அளவில் மூத்த அமைச்சர்கள், முன்னாள் திமுகவுடைய மூத்த அமைச்சர்களை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யார் என்னென்ன பண்ணியிருக்க எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பல்வேறு பேரை உள்ளே இழுக்கிறதுக்கு குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவில் இருந்தே நிறைய எம்எல்ஏக்கள் ரகசியமாக புறவாசல் வழியாக கொல்லைப்புறம் வழியாக தாவேகா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் நான் பெரிய ஆலமரம் அரச மரம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மோசமான நிகழ்வுகளை கையாளாதீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திமுகவுடைய கடைசி முதல்வர் ஸ்டாலின், எழுதி வச்சுக்கோங்க. இனிமேல் திமுகவால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது. நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். விஜய் இருக்கிற வரைக்கும் ஆணித்தரமாக சொல்கிறேன், விஜய் இருக்கிற வரைக்கும் தமிழகத்தில் திமுகவால் ஆட்சி செய்ய முடியாது. ஏன்னா விஜயோடைய அந்த கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப் மக்களை கவர்ந்துச்சு. அவரை மக்கள் நம்ப தொடங்கிட்டாங்க. ஊழலே இல்லைங்கிறாரு. அவருடைய மிக முக்கியமான கோட்பாடு என்ன தெரியுமா? மக்கள் பணத்தை நான் எடுக்க மாட்டேன், நான் தொட மாட்டேன், யாரையும் எடுக்க விட மாட்டேன், எடுத்தவனையும் தொட்டவனையும் விட மாட்டேங்கிறார். இது ஒரு என்ன மாதிரியான ஒரு வசனம் தெரியுமா? மக்களை தொற்றுச்சுது. இனிமேல் நீங்கள் என்னதான் சொல்லி இந்த ஆட்சியை கவிழ்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் கெட்ட பேர். திமுகவும் அதிமுகவும் இணைந்து பின்பலத்தில் பாஜகவுடன் கூட்டணியுடன் இணைந்து தாவேகா ஆட்சியை கவிழ்த்தீங்க அப்படின்னா மக்கள் மிகப்பெரிய அளவில் வெகுண்டு எழுதுவாங்க. ஜென்சி டிஎம்கே ரொம்ப மோசமாக பண்ணுறீங்க. தமிழகத்துடைய இளைய தலைமுறை வெகுண்டு எழுந்து திமுகவுக்கு எதிராக 234 தொகுதிகளையும் எதிராக குத்திடுவாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், இந்த தாவேகா ஆட்சி நீங்கள் கலைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வேலை நடக்குது. உண்மையிலே நான் சொல்கிறேன், மிகப்பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது இவங்களை விரட்டிடணும், எப்படியாவது விரட்டி நம்ம 2 பேர் தான் இருக்கணும், இவங்க வரக்கூடாதுன்னு ஏகப்பட்ட வேலை செய்கிறாங்க. நான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு நான் விஷயம் இல்லாமல் பேசலாம். வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தாவேகா ஆட்சியை கலைச்சிங்க அப்படின்னா 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் சொல்கிறேன் விஜய் வெற்றி பெறுவார். ஃபுல் மெஜாரிட்டியில் வருவார். அப்போமே என்ன செய்வீங்க? அப்போமே எதாவது பண்ணுவீங்களா? அப்போ மக்கள் புரட்சி வந்துடும், மக்கள் வெகுண்டெழுந்துருவாங்க. மக்கள் ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஐயா, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவர் 5 வருஷம் பார்க்கட்டும், ஒரு 2 வருஷமாவது விடுங்க, இல்லை ஒரு 1.5 வருஷமாவது வேலை செய்யட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அவர் மீது குற்றச்சாட்டு வைங்க, எது வேணாலும் செய்யுங்க. அந்த மனுஷன் பதவியேற்ற நாள்லேருந்து அந்த மனுஷன் மேலே ஒரே புலி வாரி தான் தூத்துறீங்க. இது ரொம்ப மோசம். உண்மையான திமுக தொண்டர்கள் இப்படி செயல்பட மாட்டாங்க. ஒரு தவறான பாதையில் கட்சியை ஸ்டாலின் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. நான் மீண்டும் சொல்கிறேன், ஸ்டாலின் ஒரு சரியான தலைவர் அல்ல. ஹலோ ஹலோ, உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. இப்போ நானும் நம்மளோட முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, ஜோசப் விஜய் அவர்கள், அவர் மாதிரி உங்களை கலட்டி விட்டுட்டு வேறொரு நடிகையில வேறொரு பொண்ணுடன் வெளியில போறது, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியா? ஒன்னும் பண்ண மாட்டேன், சிம்பிளா சாப்பாடுல பாய்சன் வச்சிருவேன். அதனாலதான் சங்கீதா மேம்க்கு பனையூர்ல இடம் தரல போல இருக்கு. பாய்சன் வச்சிருவாங்கன்னா கண்டிப்பா உயிர் பயம் இருக்குல்ல. சோ முதலமைச்சருக்கு உயிர் பயம் இருக்குல்ல, அவரும் மனிதர் தானே. இருக்கும், மனிதர் தானே. பொன்னாட்டி பயம் இருக்கும்ல. இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். பயமா இருக்கு, வச்சிருக்கிற போற. ஸ்டாலின் கட்சியை சரியான திசையில் வழி நடத்த மாட்டேங்கிறார். உதயநிதியின் பேச்சை கேட்டு மிக தவறான திசையில் கட்சியை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. கட்சி மிக விரைவில் கனிமொழி கையில் போதா இல்லையான்னு பாருங்க. இப்படி ஒரு மோசமான நிலைக்கு திமுக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த தாவேகா ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு நினைச்சா மிகப்பெரிய பின்விளைவுகளை திமுக சந்திக்க நேரிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.